அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கட்சி சீரமைப்பு பணியில் திருவாரூர் மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட தலைவராக நீலன் அசோகன் நியமிக்கப்பட்டார். இதனை கொண்டாடும் விதமாக திருவாரூர் கீழவீதியில் உள்ள காமராஜ பவன் முன்பு திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் மடப்புரம் சம்பத் தலைமையில் புதிதாக பொறுப்பேற்று திருவாரூர் மாவட்ட தலைவர் நீலன் அசோகனுக்கு சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவை கொண்டாடும் விதமாக தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி கட்சியினர் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பின்னர் திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள தந்தை பெரியார் சிலை, ஊராட்சி அலுவலகத்தில் உள்ள அண்ணல் காந்தியடிகள் சிலைக்கும் பேரணியாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கமிட்டி திருவாரூர் மாவட்ட தலைவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது: அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி திருவாரூர் மாவட்ட தலைவராக என்னை நியமித்ததிலிருந்து கட்சி பணியை தொடர்ந்து செய்து வருகிறேன். மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற முதல் நிகழ்வாக குடியரசு தினத்தில் கொடியேற்றுவது, தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. எல்லோருக்கும் சிறப்பாக வரவேற்பு அளித்து பெருமைப்படுத்தியுள்ளனர். இளம் தலைவர் ராகுல் காந்தி சொன்னதைப் போல மீண்டும் ஒரு சுதந்திர போர் நடத்த வேண்டிய காலகட்டத்தில் அரசியல் அமைப்பிற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, விவசாயிகளுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களை மாற்றுவதை பாஜக மோடி அரசு செய்து வருகிறது. இதை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டித்து வருகிறது. கிராமப்புறங்களில் வயதான பெண்கள், வேலை இல்லாதவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் தங்களது அன்றாட வாழ்வினை பொருளாதாரத்தை உயர்த்த காங்கிரஸ் கட்சியில் சோனியா காந்தியின் அறிவுறுத்தலின்படி மன்மோகன் சிங் திட்டத்தை நிறைவேற்றினார். ஆனால் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி காங்கிரஸ் கட்சியின் சிந்தனைகள் யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். மீண்டும் காந்தியடிகள் பெயரில் 100 நாள் வேலை திட்டம் செயல்பட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மூலம் அழுத்தம் கொடுப்போம். தலைமையில் அறிவித்ததுடன் தேர்தல் பணியை தொடங்கி விடுவோம். தமிழ்நாட்டில் மதசார்புள்ள ஆட்சி மீண்டும் அமைந்துவிடக்கூடாது. மதவாத சக்திகளை எதிர்ப்பதே எங்களின் முதல் நோக்கம். அந்த வகையில் எங்கள் தேர்தல் பணி திட்டமிட்டு நடைபெறும் என தெரிவித்தார். இதில் இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் மாநில துணைத் தலைவர் மன்னை மதியழகன், மாவட்ட பொதுச் செயலாளர் NG சுகுமார், மாவட்ட துணைத் தலைவர்கள் S பாலாஜி, பாலகிருஷ்ணன், மாவட்ட OPS தலைவர் ரமேஷ்குமார், மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராஜா, திருவாரூர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அஜித் குமார் மற்றும் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில, மாவட்ட, நகர, வட்டார, பேரூர் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கடந்த வாரம் மாநில தலைமையும் அகில இந்திய தலைமையும் மாவட்ட தலைவராக நியமித்து கடந்த ஒரு வார காலமாக அதற்கான பணிகளை துவக்கி இருக்கின்றேன். இன்றைய பதவியேற்றது முதல் நிகழ்வாக இந்த திருவாரூர் நகரில் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வும், கட்சி கொடியேற்றும் நிகழ்வும், தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவிக்கிற நிகழ்வும் இன்று நடைபெற்றது. இப்படி எல்லோரும் சேர்ந்து மிக சிறப்பான நிகழ்ச்சியையும் வரவேற்பை அழைத்து பெருமைப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பொறுப்பை வழங்கிய அகில இந்திய தலைமைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமைக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை போல மீண்டும் ஒரு சுதந்திர போர் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நான் இன்று தலைவர் பொறுப்பாக ஏற்றிருக்கின்றேன். அரசியல் அமைப்பிற்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு நிறைய ஆபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு சட்டங்கள், பல்வேறு திட்டங்களுக்கு இன்று பெயர் மாற்றம் செய்து வாயில் நுழைய முடியாத வார்த்தைகளை எல்லாம் வைத்து அந்த சட்டத்தை இருட்டடிப்பு செய்கின்ற, அந்த சட்டத்தை மழுங்கடிக்க செய்கின்ற பணியினை மத்தியில் ஆளுகின்ற மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி செய்து வருகிறதை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வன்மையாக கண்டித்து வருகின்றோம். கிராமப்புறத்திலே வேலை இல்லாத நாட்களிலே அந்த வயதான பெண்கள், வயதான ஆண்கள் அல்லது வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் தினம் அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே சேர்ந்து தங்களுக்கு அன்றாட தேவைகளை, மாத்திரை வாங்குவது, மருந்து வாங்குவது, வெத்தலைப்பாக்கு வாங்குவது, வீட்டுக்கு வேண்டிய அரிசி வாங்கி கொடுப்பது, இப்படி சின்ன கிராம பொருளாதாரத்தை நலிவடைய செய்யாமல் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைமையிலே இருந்த மன்மோகன் தலைமையிலே சோனியா காந்தியோட அறிவுறுத்தல் பேரில் இந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஆனால் இன்று மகாத்மா காந்தி, தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பெயரையே நீக்கும் அளவிற்கு பாரதிய ஜனதா அரசு ஒரு காழ்ப்புணர்ச்சி நோக்கோடு காங்கிரஸ் கட்சியினுடைய முத்திரைகள் எந்த சூழ்நிலையும் வந்துவிடக்கூடாது, காங்கிரஸ் கட்சியினுடைய சிந்தனைகள் யார் மனதிலும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக தலைவர்களின் பெயரை நீக்குவது என்பது கண்டிக்கத்தக்க விஷயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதை மீண்டும் பழைய முறையிலேயே செயல்படுத்துவதற்கு நாங்கள் கடுமையான முயற்சிகளை செய்வோம். அதற்கான அழுத்தங்களை எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மூலமாக நிறைய அழுத்தங்களை கொடுத்து மீண்டும் அந்த பழைய நிலையிலேயே அந்த சட்டம் செயல்படுவதற்கு முயற்சி எடுப்போம் என்று கூறிக்கொள்கின்றேன். உள்ளூர் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்றாட அடிப்படை தேவைகளுக்கு, மக்களுக்கு ஆற்ற வேண்டிய அடிப்படை தேவைகளை, அடிப்படை சேவைகளை